100க்கும் அதிகமான குழந்தைங்களை ரசிக்க ரசிக்க கொன்னு அவங்களோட உடம்ப சமைச்சு நாள் கணக்கா வச்சு சாப்பிட்டேன். மற்ற எல்லாத்தையும் விட மனுஷ கறி தான் செம்ம டேஸ்டா இருக்கும். இதுதான் 1920ல மொத்த நியூயார்க்கையே நடுநடுங்க வச்ச சீரியல் கில்லர் ஆல்பர்ட் ஃபிஷ் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலம். 1928ல கிரேஸ்பர்ட் அப்படின்ற ஒரு 10 வயசு குழந்தைய இந்த ஆல்பர்ட் கடத்துறான். அதுல இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அட்ரஸ கண்டுபிடிச்சவன் ஒரு லெட்டரை அனுப்புறான். அதுல உன் குழந்தைய நான் தான் பாலியல் பலாத்காரம் பண்ணி பொண்ணு அவளோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி வெங்காயம் போட்டு சமைச்சு அதை 9 நாளைக்கு வச்சு சாப்பிட்டேன்னு எழுதி இருந்துச்சு. அதை படிச்சு பதறி போன கிரேஸோட பேரண்ட்ஸ் அதை போலீஸ் கிட்ட காட்டி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆல்பர்ட் அந்த லெட்டரை நியூயார்க்ல ரொம்பவே ரேரா கிடைக்கிற போட்டோகிராபிக் பிரிண்டிங் பேப்பரான அரிஸ்டோடைட் பேப்பர்ல எழுதியிருக்கான். அதுல இருந்த NY அப்படின்ற வாட்டர் மார்க்கை வச்சு அதை வித்த ஸ்டேஷனரி ஷாப்பை கண்டுபிடிச்ச போலீஸ் அவனோட அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவனோட வீட்டை தேடி பிடிச்சு வந்த போலீஸை பார்த்த ஆல்பர்ட், நீங்க என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி கூலா சிரிச்சுட்டே அவங்க கிட்ட சரண்டர் ஆறான். கிட்டத்தட்ட 12 வருஷங்களா ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னு வித்தியாசம் இல்லாம அவங்கள கடத்தி பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவங்க உடம்ப வெட்டி சமைச்சு சாப்பிட்டதா 400 பக்கங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்குறான். ஏன் இப்படி பச்சை குழந்தைங்களை கொடூரமா கொலை பண்ணனு போலீஸ் கேட்டதுக்கு அவனோட சட்டையை கலட்டி இந்த வலி கொடுத்த சுகத்துக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சிரிச்சுட்டே சொல்றான். அந்த சமயத்துல அவனோட உடம்ப பார்த்த போலீஸ் ஆடி போறாங்க.